எவர்படி சமூக வலைதளங்களில் கலக்கும் 3 முகங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. அன்னையர் தினம் இன்று. அனைத்து அன்னையர்களுக்கும் தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்க, ஆனால் 24 மணி நேரம் உழைக்கக்கூடியவர்கள் அன்னையர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எல்லாம் வேலைக்கு போனால் அவங்களுக்கு 5 மணியோடையோ 6 மணியோடையோ வேலை முடிஞ்சிடும். ஓய்வே இல்லாமல் 24 மணி நேரமும் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள் அன்னையர்கள் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அம்மா அப்படின்னு சொன்னா போதும், எல்லா முகமும் அப்படி மலரும். அம்மா ஒரு வார்த்தை, அம்மா ஒரு கவிதை அப்படின்றத எல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் அம்மாவை காப்பாற்றுவோம். அம்மாவுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு தோணணும். அவன் தான் மனிதன். இன்னைக்கு எங்க போயிட்டாலும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய புகைப்படமும் அஜித்குமார் புகைப்படமும் இருக்கும். ஏன்னா மக்கள் மனதில் 2 பேரும் கவர்ந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முன்னாடி நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மனதை கவர்ந்தவர். தன்னுடைய தத்ரூபமான நடிப்பால மக்களை கவர்ந்தவர் ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த சமூக வலைதளம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. 3 முகம் அப்படின்னு போட்டு அங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், அஜித் அவர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பா எம்ஜிஆர் அவர்கள் தான் முன்னாடி மக்களை கவர்ந்தவர். அதாவது அவரு ஏழை மக்களுக்கு உதவி செய்யும் மனம் படைத்தவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பர்சனல் நமக்கு தெரியாது, ஆனா சோசியலா பார்த்தீங்கன்னா உதவி செய்யணும் அப்படின்ற அற்புத குணம் கொண்டவர். அதே மாரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லா மக்களுக்கும் தன்னாலான உதவி செய்வார். ஆனா வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறார். அது ஏன்னா அவருடைய பண்பு. இவங்க 3 பேரும் மக்களுக்கு உதவணும் அப்படின்ற குணம் படைத்தவர்கள். எது எப்படியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல என்ன, ஒரு லேடி, அதாவது ஒரு அம்மா வராங்க. அவங்க கிட்ட IPL எல்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னு நிருபர் கேட்கிறாரு. அவங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு சென்னையில யாராவது பிடிக்கும் அப்படின்னா அவங்க உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தல அஜித் அப்படின்னு திருக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சிரிக்கவும் அவங்களும் மிரண்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது இவங்க 2 பேர் தான். ஏன்னா 2 பேரும் மக்களை கவர்ந்தவர்கள் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நல்லவங்க கெட்டவங்க எல்லாருக்கும் தெரியும். சரி, ஓகே, ஏன் உடனே கீழே எல்லாம் கதறுவாங்க? கமலாண்டிகளும் விஜய் ரசிகர்களும் கண்டிப்பா வந்து கதறுவாங்க. சரி, ஏன் விஜய் பிடிக்காதா? விஜய் யாருக்கே பிடிக்குது? சொந்த அப்பா அம்மாவுக்கே பிடிக்கல, கட்டின பொண்டாட்டிக்கு பிடிக்கல, பெத்த புள்ளிங்களுக்கு பிடிக்கல, வேற யாருக்கு பிடிக்கும்? அதாவது அவரை போல குணமுடையவர்களுக்கு பிடிக்கும், அவ்வளவுதான் ஒழிய இனம் இனத்தோட தான் சேரும் அப்படின்ற போல நல்லவர்களுக்கு நல்லவர்களை தான் பிடிக்கும். அந்த பெண்மணி பேசிய வீடியோ நீங்க கேட்கணும்னா கண்டிப்பா நான் இணைக்கிறேன், பாருங்க. சின்ன வீடியோ கிளிப் உங்களுக்காக. IPL எல்லாம் பாப்பீங்களா? சென்னையில யார் பிடிக்கும் உங்களுக்கு? சென்னையில ரஜினி பிடிக்கும், அஜித் பிடிக்கும். ஏன் விஜய பிடிக்கும்னு சொல்லல? ஏன்னா தன் பெத்த அம்மா மேலே கேஸ் போட்டது எல்லாருக்கும் தெரியும். இதை பாருங்க, இங்க தனது அம்மா சோஃபனா மீது விஜய் அதிரடி வழக்கு. அம்மா மேலேயே கேஸ் போட்ட புள்ளைய பார்த்துருக்கீங்களா? இது மாரி ஒரு கேடுகட்ட புள்ளைய பெத்ததுக்கு எவ்வளவு அவங்க மனதளவுல கஷ்டப்படுவாங்க பாத்தீங்களா? சரி, இவங்க மட்டும் இல்ல, அப்பா மேலேதான் கேஸ் போட்டிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து புள்ளன்னு சொல்லிக்கிட்டு எப்படிதான் இருக்காங்களா? அது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு அப்பா அம்மாவை இன்னைக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள். யாருக்கே சொல்ற வாழ்த்துக்கள்? யாருக்கு வேணும்? பெத்த அம்மா அப்பாவுக்கு சோறு போட முடியல, நீங்க என்னடானா அன்னையர் தின வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லைங்க, சொந்த அப்பா மேலேயும் கேஸ் போட்டிருக்காரு. அதையும் நீங்க பாக்கணும்னா இணைக்கிறேன், பாருங்க. இந்த பாருங்க, SAC சோஃபனா மீது நடிகர் விஜய் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணை. பாருங்க, இதெல்லாம் வந்து பிள்ளைங்களா பெற்றதுக்கு பாவம் பண்ணவங்க தான் அவங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துருப்பாங்க. நீ உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு எத்தனை பேர் டைரக்டர் காலில் விழுந்திருப்பாரு உங்க அப்பா. இதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க கூடாது. அம்மா அப்பா எவ்வளவு தப்பு பண்ணா அவங்களை எப்படியா நீங்க தண்டிக்கலாம்? இந்த மாதிரி ஆட்களுக்கு சொம்பு தூக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாது. உன்ன சொல்லுவாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் என்ன, அவர் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஏன் அவங்க அப்பா போலீஸ்ல வேலை செஞ்சாரு, CRP. அப்போ ஊரை மாத்துவாங்க. இதுக்கு முன்னாடி அவர் கிருஷ்ணகிரியில இருந்தாரு, அதுக்கு என்ன சொல்றீங்க? உடனே எடுத்துக்கீங்க. அப்படி இல்லைன்னா அவர் உருவத்தை கிண்டல் பண்ணுவீங்க. இதை விட்டா உங்களுக்கு தெரியாது. ஏன் தலைவரை வெறுக்கிறவங்க எல்லாமே
தலைவர் நல்லவர்னு தான் சொல்றாங்க. விஷயம் என்னதான் இப்படின்னா, அந்த கட்சியில இருக்கிற ஆட்கள்லாம் பாருங்க, ஒண்ணு போதை பொருளுக்கு இருக்குது, இல்லைன்னா பொம்பளைங்களை வச்சு பழப்பு நடத்துது. இந்த மாதிரி ஆட்கள் தான் அங்க இருக்குது. இல்லைன்னா சமூக வலைதளங்கள்ல பெண்களை ரொம்ப மட்டமா பேசுறது. இவங்கெல்லாம் அன்னையர் தினத்தை யார் யார் கொண்டாட சொன்னா? உங்களுக்கு எல்லாம் அருகதையே கிடையாது. அதாவது வடிவேல் சொல்லுவல்ல, நீங்க எல்லாம் இதுக்கு லாக்கே கிடையாது அப்படின்னு வடிவேல் காமெடி ஒண்ணு இருக்கும். நீ அதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். அந்த மாதிரி கதையா நீங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, எவனும் அம்மா அப்பாவுக்கு சோறு போடலையோ, அம்மா அப்பா வீட்டை விட்டு திட்டுறான், இல்ல இட்டுட்டு போய் எங்கேயாவது முதியோர் இல்லத்துல சேர்க்கறான், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஏன்னா அம்மா அப்பா தான் நமக்கு தெய்வம். தெய்வம்ன்றது அது வேறங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு தெய்வம் எல்லாமே நமக்கு அம்மா அப்பா தான். எவன்லாம் அம்மா அப்பாவை வெறுக்கிறானோ அவனை நான் வெறுப்பேன். எனக்கு பிடிக்காது. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி மனிதரை நீங்க கொண்டாடுறீங்கன்னா உங்களுக்கு அறிவு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.